ஸ்மார்ட் ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க் தான் நீங்கள் விரும்புவீங்க. ப்ரொமோஷனும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் 150 கிலோமீட்டர் அங்கிட்டு கொண்டு போட்டுருவோம். எத்தனை வருமானம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். பேச்சு நல்லா இருக்குமா, திறமை நல்லா இருக்கும், முயற்சிகள் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணிக்கலாம். தூக்கம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும். வெளிநாடு லாபம் இருக்குமா, லாபத்தை பொறுத்தளவு ஒன்றும் பெருசு. எனக்கு இந்த புதன் தசை போகும்போதெல்லாம் எனக்கு வருமானம் பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் தசாபதி நடத்துனுச்சுனாலே அது இந்த சனியோட நட்சத்திரத்துக்கிட்ட எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நீங்கள் இன்றைக்கி நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வார்த்தையாக தான் இருக்கும். 2026 முடிஞ்சது பிறகு உங்கள் வாழ்க்கையாக மாறும் பாருங்கள். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ வந்து மீன ராசி கடைசி ராசி 2026 மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். எத்தனை பர்சன்டேஜ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சார்? இல்லை. இப்போ வருமானம் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு வர்றதுக்கு 40% வருமானம் வருமா? 40% ஓரளவுக்கு. வீடு சொத்து சுகம் அப்படின்னு தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். நல்லா இருக்கும். முயற்சிகள் நல்லா இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த இல்லை. சார், குழந்தைகள் இருக்கிறாங்க, வெளியூர் போவாங்க, வெளியிடம் போவாங்க, வெளியூர் போவாங்க, காதலிச்சு பிரிஞ்சு போகிறது. இப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியூரில் என்ன போவாங்க, படிப்பு வேலைக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க. வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, 2 குழந்தை ஊரில் தங்காது, 2 வெளியூரில் கிடக்கும், அப்பா அம்மா மட்டும் ஊரில் இருப்பாங்க. அந்தமாரி புரட்டாதி நாளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக விரயம் பண்ணியாகணும். அடுத்தது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண்ணணும். திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. திருமணத்தை பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்தது அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது. லாபம் மட்டும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ப்ரொமோஷனும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் 150 கிலோமீட்டர் அங்கிட்டு கொண்டு போட்டுருவோம். நீ ப்ரொமோஷன் தான் கேட்குறேன், அவனுக்கு தரண்டான்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கொண்டு போய் போட்டுருவார். கண்டிப்பாக புரட்டாதி நாள் ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீங்கள் மெட்ராஜில் வேலை பார்த்தீங்கன்னா எங்கே போடுவார்? கன்னியாகுமரியில் கொண்டு போடுவார். அப்படின்னு பார்த்துங்க, 600-700 கிலோமீட்டர் அங்கிட்டு கொண்டு போட்டுருவார். மாட்டிக்கிங்க. நினச்ச இடத்துல கிடைக்காது. தூக்கமும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் தூக்கம் அதிகமாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது 100% பொருந்தும். இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அட்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அட்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும். கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும். இது வந்து ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்சய லக்ன பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும். அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி, ஏஆர்பி, ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும். அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அட்சய நட்சத்திரம். அந்த ஏஆர்பிக்கு நேராக ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்ன, அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது 2 ராசி கட்டங்களில் கூட வரும். மிதுன ராசிக்கு 1, 2, 3ஆம் பாதம், 4வது பாதம் கடகராசிக்கு வரும். அப்போ மிதுன ராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம், கடகராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அட்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால பலன். இப்போ தசா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த தசைக்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு நேரம் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும்? எத்தனை பர்சன்டேஜ்? 40. அதாவது இந்த பூசமோ அனுசமோ உத்திரட்டாதியோ நீங்கள் எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி தசை நடந்தாலே கஷ்டங்களை வந்து கஷ்டம் நல்லது தானே. நீங்கள் கடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடல் தேவைகள் உடல் ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அது சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் ஆச்சரியம். ஸ்மார்ட் ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க்கு தான் நீங்கள் விரும்புவீங்க. செவ்வாயோட நட்சத்திரமோ சனியோட நட்சத்திரமோ ஹார்ட் ஒர்க் விரும்புமா, ஹார்ட் ஒர்க் விரும்பும். கடினமான உழைப்பு இருக்குமான்னு இருக்கும். சரி, இப்போ வருமானம் எப்படி இருக்கும்? இருக்குது செலவு தான் சார் ஜாஸ்தி. செலவு சாத்திரம். வருமானமும் வரும், செலவும் அதிகமாக. ரெண்டுமே இருக்குது. ஓகே, இவரோட முயற்சிகள் எப்படி இருக்கும்? முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப
சம்மந்தம் இல்லாமல் எங்கே வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு இன்டர்வியூல போய் உட்காந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு உட்காந்து இல்லை எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்பாரு. ஐயோ நான் இன்டர்வியூ நாளைக்கு எடுக்கல, நான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டுருவாரு. வேலைக்கு வந்த உடனே ஸ்மார்ட்டாக நினச்சிக்கிட்டு இவருடைய தன்மையே வந்து வெளியூருக்கு போலாமா வெளிநாடு எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர், உறவினர் ஒருத்தர், ஒரு அம்மா ஒன்று இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எனக்கு எப்பயுமே வந்து ஒருத்தரை பார்த்த உடனே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய கமலோ மற்ற நண்பர்கள்ட்ட கூட நான் அந்த கேள்வி கேட்குறேன். பொதுவாகவே நீங்கள் எல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காரில் போகிறோம், ஒரு பை இருக்குது. இந்த பையை நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் அந்த பையை எடுக்கலை, என்னை எடுக்க சொல்கிறீங்க. இப்போ கமல்கிட்ட இந்த பையை எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துடுவார், முடிஞ்சு போய் தூக்கிட்டு வந்துடுவார். நானதுக்கும் அவ்வளோ தூக்குவார். கமல் இந்த பையை தூக்க முடியுமா? எப்படி? இந்த கேள்வியான பதில் அர்த்தம் எப்படி தரமா இருக்கும்? நீங்கள் எப்படி புரியும்? எப்படி செய்ய விடாத மாதிரி தடுக்கக்கூடிய கேள்வி. எப்படி தம்பி இந்த கேள்வி இப்போ பதில் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும். பதில் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுக்கிறீங்க இல்லை? எப்படி உங்கள் ஈகோ டச் பண்ணுற மாரி. எப்படி உன்னால முடியாது? இல்லை இப்போ உன்னால் தூக்க முடியாது, கமல் தூக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வீம்புக்காக நம்ம தூக்க மாட்டோம்ல. சுமார்ட்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னை வேலை வாங்குறீங்களா? அது இந்த சனியோட நட்சத்திரத்துக்கிட்ட எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். என்ன முடியலை, நீ தூக்க முடியல, நான் தூக்க போகிறேன். இதில் என்ன இப்போ சாந்தமாக தூக்க முடியும், நான் தூக்குறதுல ரெடியாக தானே இருக்கிறேன். உன்னால் தூக்க முடியுமா அப்படின்னா அப்போ நம்மளை என்னென்னா நம்ம நினைப்போம், நம்மளால் என்ன தூக்க முடியாது அப்படி நினச்சிப்பிட்டியா நீ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு விசும்பிக்கிட்டு நம்ம ஒரு தூக்குவோம். உண்மையில் முடியாது, நம்மளே கூட விசும்பிக்கிட்டு தூக்குவோம். இந்த சனியோட நட்சத்திரத்துக்கு இப்படியே வேலையை வாங்குவாங்க பாருங்கள். என்ன அப்படியே கோவம் வரும் பாருங்கள். எனக்கு அவங்க சுமார்ட்டாக இருக்கான்னு நினச்சிட்டு தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். என்ன இது கூட இந்த பேசிக் சைக்காலஜி கூட நமக்கு தெரியாதானே? நான் ஒரு வீடியோவில் பேச நினச்சேன், இந்த வீடியோவில் பேசிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல. எனக்கு நீ எடுத்து வைன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இந்த சனியோட நட்சத்திரம் வரும்போது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா உழைக்கக்கூடியவர்கள்ட்ட போயிட்டு இதை எடுத்து வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நம்மளை ஈகோ டச் பண்ணி நீ தூக்கிடுவியானா என்ன அவனோட நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு நம்ம தூக்கணும் தானே தூக்க போகிறேன் அந்த பையன். அதுக்காக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திட்ட ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு அமைப்பு இருக்கான இருக்குது. இந்த மாதிரி சொல்லி தான் எல்லாத்தையும் வேலையை வாங்குவாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து ஒரு சங்கடமாக இருக்குல்ல. நீ எடுத்த வைன்னு நீங்கள் எடுத்த வைன்னு சொன்னால் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. தூக்கிட்டு போனீங்கன்னா தூக்கிட்டு போச்சு. என்ன இது என்ன இருக்குது? அதான உறவுகள். இது தூக்கிட்டு வாப்பான்னா கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க. உன்னால தூக்க முடியுமா? மேனிபுலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதானே சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது பாருங்கள், ஏதோ சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அப்படி தான் வேலை வாங்குவாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு கோவம். உத்திரட்டாதி நட்சத்திரம் உனக்கு தெரியலேன்னு ஒருத்தர் வேலை வாங்கக்கூடாதுல்ல. வேலையை வாங்குறது ஒரு சந்தோஷம். அது இந்த கிரகங்களையோ நட்சத்திரங்களையோ இந்த ஜோதிடம் படிக்கும்போது எனக்கு இவ்வளோ அறிவு வந்ததே இந்த ஜோதிடத்தால் தான் தெரியுமா. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வருமானம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். பேச்சு நல்லா இருக்குமா? திறமை நல்லா இருக்கும். முயற்சிகள் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணிக்கலாம். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேரக்கூடிய பழைய வீடாக வாங்கிக்கலாம். நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இல்லை. அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. கடன் நிறைய தீரக்கூடிய அமைப்பு இருக்கா? நல்லாவே தீரும். திருமண உறவுகள் கசப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கசப்புகள் இருக்கான இருக்குது. தேவையில்லா பிரச்சனை தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேல்வயிறு வலி, பித்தப்பை வலி இருக்குது. மண்ணீரல் பித்தப்பை சம்மந்தப்பட்ட வீக்கம் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்து சூப்பராகவே இருக்கும். நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல வருமானம் வரும். நல்ல வேகம் ஓடலாம். 2026 உண்மையிலே போராடி ஜெயிக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். தூக்கம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். வெளிநாடு லாபம் இருக்குமா? லாபத்தை பொறுத்தளவு ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் ஓகே, பரவாயில்ல. போராடி ஜெயிக்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து மீன ராசியில் வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த வருஷத்துக்கு எத்தனை % இருக்குது? 80% 80%. அப்பா நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குது. ஆனால் இது பொதுவான அமைப்புக்கு நல்லா இருக்குது. இப்போ உனக்கு எல்லா வேலையும் உனக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது 80%. ஆனால் பர்டிகுலராக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா ஜாதகம் நல்லா இருந்தால் போதாதான், மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கணும்ல. இப்போ வருமானம் சம்மந்தப்பட்டது இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். வருமானம் போதுமான அளவு இருக்குமான்னா எனக்கு அது பத்தலை, எனக்கு இந்த புதன் தசை போகும்போதெல்லாம் எனக்கு வருமானம் பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடத்துனுச்சுனாலே, எப்படி புதன் தசை நடத்துனுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பத்தல எப்ப பார்த்தாலும் 1 லட்சம் இல்ல 1 கோடி கொடுத்தாலும் உனக்கு பத்தாதியா அப்படிங்கிறவங்கள. அவங்க குடும்ப தேவைகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, ஏதோ பெருக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரம் சும்மாவே இருக்காது. சரி, முயற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு பண்ணக்கூடாது? பண்ணலாம்ப்பா. சூப்பர். எனக்கு பண்ண முடியுமா? நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. சூப்பர். சரி, நான் வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், சொத்து வாங்க போகிறேன். இப்போ யோசிக்காதீங்க, வாங்கவே கூடாது அப்படிங்கிறது தான். வாங்கிடாத. அடுக்குமாடி குடியிருப்பு உனக்காக வந்து 60 லட்சம் இல்லை 40 லட்சத்துக்கு வீடு இருக்குது, ரெடியாக இருக்குது, வாங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. இதை விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காதுன்னெலாம் வரும்.
அப்படி தயவு செஞ்சு யாரும் மாட்டிக்கிறாதீங்க. இல்லை நிலம் இருக்குது. 2026 வாங்குனீங்கன்னா இப்போ சொல்லிவிட்டேன், தயவு செய்து கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அந்த அட்வான்ஸ் கொடுத்தது பிறகு பண்ண முடியாது பாருங்களேன். முடியாது. அது கடன் ஜாஸ்தி எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காம கடன் விஷயம் இல்லை, சிக்கலாயிடும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல வீடு இடம் வாங்கின பிறகு வேலை எங்கேயோ உங்களுக்கு மும்பையிலையோ இல்லை ஹைதராபாத்லையோ இல்லை பொன்னேரியில் எங்கேயோ ஒரு என்னது ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ புயலுக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் போட்டாங்க, இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி போட்டீங்க, எங்கே போவீங்க? இல்லை வீடையே பயன்படுத்த முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. ஊட்டி போட்டிருக்கணும், அதை என்னால் யூஸ் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாதுங்கிறது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு. குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தை இது வரைக்கும் நல்லா இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிங்க. கடன் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கணும். திருமண உறவுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். திருமண விஷயம் அமையும், அந்த விஷயம் நல்லா இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விவகாரம் நல்லாவே இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தலையிட மாட்டார். ஆனால் தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கும்? அம்மா சம்மந்தப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கும்? இருக்காது. அப்போ வந்து சங்கடமாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தேவையில்லாத விஷயத்தில் மாற்றக்கூடாது, பேசாமல் இரு, அமைதியாக இரு. லாபம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்து பேசாமல் இருந்தால் உனக்கு லாபம் உண்டு. இந்த வேலைகளே பதவி உயர்வுக்கான காலம், ஆனால் வேலையை மாத்திரன்னு சொல்லி மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேலையை மாற்றுவார். வருமானம் இது தூக்கம் எப்படி இருக்கும்? அழுத்தமாக. அதேமாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இல்லை, கொஞ்சம் கவனம் பார்த்து. பொதுவாகவே இந்த 27 நட்சத்திரங்கள், இந்த 12 ராசிகள், இந்த 2026 இந்த உண்மையிலே இந்த புதனோட திசைகள், இந்த புதனோட திசை இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய முயற்சி ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா, நாங்கள் பொதுவான பலன் தான் மேஷத்துலேருந்து அஸ்வினிலேயோ அல்ல பரணியோ கார்த்திகையோ ரோகிணி மிருகசீஷம் திருவாதிரை புனபூசம் பூசா இல்லை மகம் புற உத்தரம் அஸ்தசிதை சுவாதிசாக கேட்டை மூலம் புரட உத்திராடம் திருவோணவிட்டம் சதயம் புரட்டை உத்திரட்டாதி 27 நட்சத்திரத்துக்கு பொதுவான பலன் தான் கொடுத்துருக்கோம். ஆனாலும் அவரவர் ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாகவோ இல்லை நட்சத்திரங்கள் வலிமையாக இருந்தாலோ, ஜாதகம் நல்லா தசாபுத்திகள் இருந்தாலோ, அச்சய இலக்கணத்திற்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். ஆனாலும் இந்த பொதுவான பலன், இது பொதுவான பலனாக இருந்தாலும் உங்கள் அச்சய நட்சத்திரம் தெரிஞ்சு இந்த வீடியோவை 12 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதில் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 வீடியோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய புரிதல் வரும். ஏன்னா இது எப்படி நீங்கள் இன்றைக்கி நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வார்த்தையாக தான் இருக்கும். 2026 முடிஞ்சது பிறகு உங்கள் வாழ்க்கையாக மாறும் பாருங்கள். அப்போவே சொன்னாங்க இவங்க என்னமோ இவங்க விளையாட்டுத்தனமாக பேசுகிறாங்க, என்னமோ புதுசாக இருக்குது, இவங்க அச்சய லக்கணம் அச்சய ராசின்னு சொன்னாங்க, இப்போ லக்கணம் நகரம் ராசி நகரம். நீங்கள் பிறக்கும்போது மேசராசியில் பிறந்திருப்பீங்க. இன்றைக்கி சந்திர தசையோ செவ்வாய் தசையோ போன மிருகசீச ரிஷப ராசி தான் நடக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் மேசராசியில் உட்காந்துட்டு மேசராசி எனக்கு மேசராசி விரைய சனி நடக்குது, மேசராசி விரைய சனி இல்லையா, அதுக்காக பிரச்சனை கிடையாது. பலன் ஒன்றும் பழிக்கலப்பா அப்படிம்பாங்க. நான் மேசராசி விரைய நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பீங்க. இப்போ சிம்மராசி அஷ்டம சனி எனக்கு ஒன்றுமே பண்ணலையம்பிங்க. சிம்மராசி உங்களுக்கு இப்போ சிம்மராசியே கிடையாது. நீ கடகராசிக்காரன் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உட்காந்துக்கிட்டு சுக்கரதசை நடக்குது 8 அங்கே சனி நட்சத்திரம் இல்லை, இருந்துச்சுன்னு இன்னும் படுத்தோம். அதை விட்டு தசாபதிகள் அடிப்படையில் இந்த பலன் இருக்குது. உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, பார்த்துங்க. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அவரவர் பாதை அவரவர் முடிவெடுக்கணும். அதுக்காக ஜோதிடம் படிங்க. நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க, ஜோதிடம் படிக்கணும். ஜோதிடம் படித்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஜோதிடம் படிக்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு செய்ய முடியாது. ஒவ்வொருத்தர் பாதையும் ஒவ்வொரு விதமான ஒரு தனிப்பட்ட பாதையில் தான் இருக்குது. அதை விட்டு அச்சய இலக்கண பற்றி ஜோதிடம் படிங்க. இந்த 27 நட்சத்திரம், இந்த 12 ராசிகள், ஒவ்வொரு நட்சத்திரமும் நீங்கள் உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேருக்கும் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து 2026 வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை மாற்றணும். எங்கெங்கே எச்சரிக்கையாக இருக்கணுமோ அங்கே எச்சரிக்கையாக இருங்க. எங்கே நல்லா இருக்கோ அங்கே வேகமாக பயணிங்க. நல்ல ரோட்டில் மெதுவாக போகிறதும் நல்லா இல்லாத ரோட்டில் வேகமாக போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஜோதிடம் வந்து அந்த அச்சய இலக்கண பദ്ധதி ஏஎல்பியில் பொதுவான பலன் மட்டும் முக்கியமாக துல்லியமான ஒரு கணிப்புகள் இருக்குது. இது 2026 2027 நீங்கள் புரியும் போது உங்கள் வாழ்க்கையை நிறைய மாற்றத்துக்கு உட்பட போகுது. நீங்கள் 2026 நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றி பெறணும். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், உங்களுக்கு நவக்கிரகங்கள் ஆசைப்பட்டு, இயற்கை ஆசைப்பட்டு, உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்கள்லாம் ஆசீர்வாதம் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை. நீங்கள் வந்து ஜோதிடம் உங்கள் பாதையை நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய ஆசை. ஜோதிடம் படிங்க. ரொம்ப சந்தோஷம். வேறு எதுவும் சொல்லணுமையா? முக்கியமாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுக்கிர தசை போகுதுன்னு ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு கேது தசை போகுது, எனக்கு சூரிய தசை போகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் எப்போவுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்க வந்து அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரதசை எங்கேருந்து போகுதுன்னு தெரியணும். ஏன்னா பரணியும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான், பூரமும் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், பூராடமும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான்.
உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு சுக்கிரதசை போகுதுன்னா பூரத்திலிருந்து போகுதுன்னு அர்த்தம். அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பார்த்துட்டே வரணும். எங்கன்னா கடகராசிக்கு அடுத்து சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சுக்கிரதசை போகுது அப்படின்னா பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரதசை போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருக்கும் அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட நண்பர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஓம் சரவணபா ஒரு யூடியூப் சேனலுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. 2026ஆம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. நன்றி, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்லது.